ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ டுடே வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எடுத்த லைவ் ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ வந்து இந்த ட்ரேட் வந்து எங்கே எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மூணாவது ட்ரேடு. ஃபஸ்ட்டு 2 ட்ரேடு வந்து லாஸு. சரிங்களா? ஸோ அது 2 ட்ரேடு எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு. செகண்ட் ட்ரேடு வந்து இந்த பெரிய கேண்டில். ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் ட்ரேட் எங்கே எடுத்திருப்பேன். மொத்தம் 3 ட்ரேடு, இது மூணாவது ட்ரேடு. ஸோ மூணாவது ட்ரேடு ப்ராஃபிட்டு, ஃபஸ்ட்டு 2 ட்ரேடு லாஸ். சரிங்களா? ஓகே, ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ லாஸ் பண்ணதை வச்சு மட்டும் தான் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா லாஸ் ஆனதான் நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஸோ இந்த தப்பு திரும்ப பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிட்டு, ஸோ ஒரு தடவையும் நம்ம லாஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு அக்யூரேட்டான ஒரு ட்ரேட் வந்து நம்மளால் எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ டுடே வந்து தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் மொத்தம் 4 விஷயம் பார்ப்பேன். ஸோ என்னுடைய ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ட்ரெண்டு. சரிங்களா? ரெண்டாவது விஷயம் பேட்டர்ன். மூணாவது விஷயம் ப்ரைஸ் ஆக்ஷன். நாலாவது விஷயம் சைக்காலஜி. சரிங்களா? ஸோ இந்த 4 விஷயம் தான் பார்ப்பேன். ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு விஷயம் புரியல அப்படின்னா திரும்ப திரும்ப பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே தெரியாமல் லைவ் அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வர வரையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ஒரு அக்யூரேட்டான ஒரு ட்ரேட் எடுக்க முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் வந்து ட்ரெண்டு. ஸோ இது என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேஜர் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் டவுன் ட்ரெண்டு. ஸோ டவுன் ட்ரெண்டு வந்து எப்போவுமே ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா செல்லர் ட்ரேட் எடுக்கணும், அப் ட்ரெண்ட் அப்படின்னா பையர் ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? இல்லை அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ மேஜராக வந்து டவுன் ட்ரெண்ட்னா செல்லர், அப் ட்ரெண்ட்னா பையர். ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு விஷயம் டவுன் ட்ரெண்ட். ஓகே, இங்கே செல்லர், நான் வந்து செல்லர் ட்ரேட் எடுக்க போகிறேன். சரிங்களா? ஓகே. ரெண்டாவது விஷயம் வந்து பேட்டர்ன் ஏதோ ஃபாலோ பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பேட்டர்ன் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சார்ட்டில் என்ட்ரு ஆகும்போது இந்த இடத்துல சார்ட் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்படின்னா டபுள் பாட்டம் பேட்டர்ன். ஸோ ஒரு பேட்டர்ன் வந்து அவன் அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறது யார், எதுக்காக ஃபாலோ பண்ணுறான், அந்த இடத்துல என்ன நடக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன, எப்படி ஃபார்ம் பண்ணுறான், செல்லர் வந்து சைக்காலஜி எப்படி இருக்குது, ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ ஒரு பேட்டர்னுக்கும் ஒவ்வொரு விதமான சைக்காலஜி இருக்கும். அந்த இடத்துல வந்து செல்லர் பையர் யார் ஸ்ட்ராங்காக இருக்கான், யார் வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல டபுள் பாட்டம் இருக்குது. டபுள் பாட்டம் உடைய பேட்டர்ன் யாருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பையர் உடையது. டவுன் ட்ரெண்டு செல்லர் உடையது. பட் இங்கே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிவிட்டு பையர் வந்து ட்ரெண்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பையருக்கு உண்டான பேட்டர்ன். ரெண்டாவது விஷயம் புரியுதுங்களா? மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நான் வந்து எங்கே ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ட்ரேட் எடுத்த கேண்டிலும் இந்த கேண்டிலுக்கு வந்து நான் செல்லருக்கு ட்ரேட் எடுத்திருப்பேன். ஸோ செல்லருக்கு ட்ரேட் எடுத்திருப்பேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரேடு செல்லருக்கு. ஸோ லாஸ். சரிங்களா? ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துல செல்லருக்கு ட்ரேட் எடுத்திருப்பேன். ஸோ செல்லருக்கு வந்து நான் எப்படி இங்கே செல்லர் ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே லெவலில் இங்கே பாருங்கள், இந்த செல்லருக்கு உண்டான கேண்டிலில் பையோட இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக இல்லை. அதே போல் வந்து பையோட ரிஜெக்ஷனும் இல்லை. அந்த இடத்துல வந்து பையர் வந்து என்ட்ரி ஆகல, செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, அடுத்த கேண்டிலாச்சும் பையர் என்ட்ரி ஆயிருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆயிருக்கு. இந்த கேண்டில் பாருங்க, கேப் அப் ஆயிருக்கு. ஸோ கேப் அப்பு யார் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர் ஃபாலோ பண்ணுறது. ஸோ பையர் ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்றதுனால கேப் அப் ஆயிருக்கு. ஸோ கேப் அப் ஆனதுனால அதுக்கப்புறம் பையர் என்ட்ரி ஆயிருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே லெவலில் அகைன் செல்லர் தான் என்ட்ரி ஆயிருக்கான். ஸோ இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த லெவலில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல செல்லர் ட்ரேட் எடுத்தேன். பட் கீழே பேட்டர்ன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பையர் கொண்டு போயிட்டான். ஓகே. ஸோ இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் அதுக்கப்புறம் செல்லர் வந்து அடுத்து வந்து செல்லர் வருவான், மார்டிங்கில் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் நான் ட்ரேட் எடுத்துருக்க மாட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த பேட்டர்ன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா பையர் ஸ்ட்ராங்காக மேலே கொண்டு போயிடுவான். ஸோ அவன் வந்து ரிவர்சல் கொடுக்கறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து நான் ட்ரேட் எடுக்கல. பட் சொல்லியிருப்பேன் ஸோ மார்டிங்கில் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ட்ரேட் எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பையர் ஃபாலோ பண்ணியிருப்பான். ஸோ எனக்கு மார்டிங்கில் எடுக்கல. சரிங்களா? ஆனால் செல்லர் என்ட்ரி ஆனால்
அதுக்கப்புறம் திரும்ப எகைன் இங்கே வந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லைங்களா, ஸோ இங்கே செல்லர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எகைன் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் செல்லர் ட்ரேட் எடுத்தேன். ஸோ செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான், ஸோ இந்த இடத்துல வந்து செல்லர் என்ட்ரி ஆகிட்டான், திரும்பவும் செல்லர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இங்கே ட்ரேட் எடுத்தேன். பட் கீழே பேட்டர்ன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எகைன் பையர் வந்துட்டான். சரி ஓகே, பையர் வந்துட்டான். ஸோ ப்ரெடிக்ஷன் தப்பாக இருக்குது. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுறான். திரும்ப எகைன் அடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அடுத்து வந்து மார்டிங்கில் எடுக்க கிடையாது. ஸோ வெயிட் பண்ணுறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செல்லர் என்ட்ரி ஆகிட்டான். ஸோ அந்த செல்லர் என்ட்ரி ஆனது வந்து அந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பையோட இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக இல்லை. சரிங்களா, பையோட இன்ட்ரெஸ்ட் ஏன் சுத்தமாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே லெவலில் பாருங்கள் செல்லர் வந்து ஒரு மொமெண்டம் ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ அந்த லெவலில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான், கீழே இருக்கிறது பையருக்கு உண்டான பேட்டர்ன். ஸோ அதே போல் வந்து இங்கே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் பண்ணிவிட்டு பையர் கேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த பையர் கேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிற கேண்டில் வந்து செல்லர் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ அட்லீஸ்ட் பிரேக் அவுட் பண்ண முடியல அப்படின்னாலாச்சும் டிச் பண்ணியிருக்கணும், அதுவும் பண்ணலை. அட்லீஸ்ட் அது வந்து பையரோட ரிஜெக்ஷனும் இல்லை. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக அடுத்த கேண்டிலில் கண்டிப்பாக பையர் என்ட்ரி ஆகுவான் 100% அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேண்டில் நான் ட்ரேட் எடுத்தேன். சரிங்களா, தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த ப்ராஃபிட்டான ட்ரேடு வந்து எப்படி எடுத்தேன்னு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியல அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். புரியல அப்படின்னா திரும்ப வீடியோ பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எதுவுமே தெரியல, நான் ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் டெய்லி நியூஸ் டைம் அப்லோட் பண்ணுவேன், அந்த டைம் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நியூஸ் டைமில் ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா நம்ம வந்து நியூஸ் டைமில் ஒரு பெட்டிஷன் பண்ணுவோம், பட் அங்கே நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து ஓடிசியில் ட்ரேட் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் லைவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ ஓடிசியில் வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ லைவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்லர் கேண்டில் ப்ளஸ் இந்த பையர் கேண்டில் வச்சு ட்ரேட் எடுத்தேன். அதே லெவலில் இங்கே பாருங்கள் செல்லர் வந்து மொமெண்டம் ஃபாலோ பண்ணியிருக்கான், ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ இந்த லெவலில் பாருங்கள் செல்லர் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, பையரோட செல்லர் ரிஜெக்ஷனும் இல்லை. அடுத்து பாருங்கள் அடுத்த கேண்டிலில் செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான், அதுவும் கேப் டவுன் ஆயிருக்கு. இந்த இடத்துல கேப் டவுன் ஆயிருக்கு. ஸோ கேப் டவுன் வந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ செல்லர் ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆயிருக்கான். பட் அந்த கேண்டில் பாருங்கள் பையோட இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, பையோட ரிஜெக்ஷனும் இல்லை. அதே போல் ப்ரீவியஸ் இருக்கிற கேண்டில் அவனால் பிரேக் அவுட்டும் பண்ண முடியல. ஸோ செல்லர் ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகுறான், பட் அவனோட பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ அதனால தான் திரும்பவும் பையருக்கு நான் வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருப்பேன். அது ஷோர். சரிங்களா, ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே, அடுத்த வீடியோவில் லைவ் ட்ரேட் பார்க்கலாம்.